அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு பெண் ஜாதக அமைப்பில் எச்சரிக்கை ஜாதக அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக தடுமாற்றம் ஏற்படும். நான் பெண் குழந்தைகளை பெற்ற தாய் தந்தைகளுக்கு அவங்கள வளர்த்து ஆளாக்கி நல்ல மாப்பிள்ளைக்கிட்ட, அதாவது நல்ல மருமகன்கிட்ட கொடுக்கறது மிகவும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிரமம். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நாகரிகம் என்ற அடிப்படையில் கலாச்சாரங்கள் சீர்குலைந்து வருகின்றன. அதன் அடிப்படையில் பெண் ஜாதகத்தை கண்டிப்பாக தாய் தந்தர்கள் ஆராயதான் வேண்டும். அந்த அமைப்பை சொல்கிறேன். பெண் குழந்தை வைத்திருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த அமைப்பு இருக்குதா பார்த்து அதன் அடிப்படையில் பெண் குழந்தையை கண்காணிங்க. இது ஒரு நல்ல எண்ணத்தில் நானும் ஒரு தந்தை என்ற முறையில் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. பெண் ஜாதகத்தில் லான் போட்டு லக்குனம், அங்கிருந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து அதை சனி பார்த்தால் அந்த பெண் திருமணத்துக்கு முன்பு அல்லது திருட்டுத்தனமாக கர்ப்பம் தெரித்து அதை கருக்கலைப்பு ஏற்படுத்தி அவமானப்பட்டு அப்புறம்தான் அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். திருப்பி சொல்கிறேன். பெண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க அதை சனி பார்த்தால் அந்த பெண் திருமணத்துக்கு முன்பு கர்ப்பம் தெரித்து கருக்கலைப்பு ஏற்பட்டு அதனால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த பெண் ஆண்களை நம்பி ஏமாந்துடுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த செவ்வாய் கூட சுப கிரகங்கள் வளர்பிறை சந்திரன் இருக்குது, இல்லை குரு இருக்குதுன்னா அந்த பெண்ணை அந்த தாய் தந்தர்கள் எளிதில் மீட்டெல்லாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதிலிருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு கிடைச்சிரும். ஆனால் சுபகிரகங்கள் எதுவும் இல்லை, சுபகிரகங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக தாய் தந்தர்கள் இது போல் அமைப்பு கொண்ட ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு தான் கண்ணு கருத்துமாக தான் பார்த்தாகணும். ஏன்னா இதெல்லாம் அவங்க மேலே, அதாவது அந்த பெண் மேலே தப்பு இல்லை, அது போன பிறவியின் கர்மாவின் காரணமாக அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் அமைக்கப்படுகிறது. அது அடிப்படையிலேயே அவங்க வாழ்க்கை அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.